இல்துஃப்ரான்ஸில் நவிகோ பாஸ் 2026 ஆண்டு €90 80 சென்டிமாக விலை உயர்த்தப்படுகின்றது. பிரான்சில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரான்சில் கால்நடைகளுக்கு பரவும் தோல் குமிழ் நோயை கட்டுப்படுத்த €2 கோடி செலவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சின் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பிரசல்ஸை நோக்கி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். பிரான்ஸ் விவசாயிகளின் போராட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். பிரான்சில் சமூக வலைத்தளங்களை பாவிக்க இளையோருக்கு தடை விதிக்கப்படவுள்ளது. மாசேயில் போதைப்பொருள் வியாபாரத்திற்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார். பிரான்சில் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதத்தை விட குறைவாக உள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். என்ன பார்க்குறீர்கள்? விலை பார்க்காதேங்கோ. ரெட்புல் எல்லாம் வித்தியாசமான கூவா இருக்கும். விலையானால் உண்டு 24.89. இது அப்படி இது அப்படி இது அப்படி செவர எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். இல்துஃப்ரான்ஸில் நவிகோ பாஸ் விலை உயர்வடைகின்றது. 2026 ஆண்டு விலை உயர்வு நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவிகோ மாதாந்த பாஸ் அனைத்து ஜோன்களுக்கும் €90 80 சென்டிமாக விலை உயர்த்தப்படுகின்றது. இது 2.3% உயர்வாகும். ஆண்டிற்கான நவிகோ பாஸின் விலை €998 80 சென்டிமாக உயர்வடைகின்றது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வருகின்றது. பொருளாதார வளர்ச்சி சக 1% என்ற விதிமுறையின் படி இது அமைகின்றது. உண்மையான விலை சமூக மற்றும் நிறுவனங்களின் பங்களிப்பின்றி மாதத்திற்கு €280.07 சென்டிமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பயனர்கள் குறைந்த விலையிலேயே நவிகோ பாஸை பெறுகின்றார்கள். 2025 €88 80 சென்டிமாக இருந்தது. இந்த உயர்வு பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி தேவையால் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் தெமத்தோஸ் நொட்டில கொன்னன்சி கால்நடைகளுக்கான தோல் குமிழ் நோயை கட்டுப்படுத்தும் நிர்வாகத்திற்கு எதிராக விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டங்கள் வோக்லூஸ், ஓ கரோன், லோ போன்ற பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன. பல நெடுஞ்சாலைகள் ஓத்தோரோத் போராட்டக்காரர்களின் மறியல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன. DNC தோல் குமிழ் நோய் தொற்று பரவல் மற்றும் அரசாங்கத்தின் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தடுப்பூசிகள் வழங்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. ஆனால் விவசாயிகள் இதை நம்பவில்லை. விவசாயிகளின் கோபம் தற்பொழுது அதிகரித்து காணப்படுகின்றது. பிரான்சின் தென்மேற்கே பகுதியில்
கால்நடைகளுக்கு பரவுகின்ற தோல் குமிழ் நோயை கட்டுப்படுத்த 7.5 லட்சம் மாடுகளுக்கு தடுப்பூசி செலுத்த 2 கோடி யூரோ செலவாகும் என திட்டமிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு பிரான்சில் பரவுகின்ற இந்த தோல் குமிழ் நோய் தொற்றுக்கு உள்ளான 7.5 லட்சம் மாடுகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு 2 கோடி யூரோ செலவாகும் எனவும் விவசாயத்துறை அமைச்சு மதிப்பிட்டுள்ளது. இந்த தடுப்பூசி பணி நோயின் பரவலை கட்டுப்படுத்தவும் விவசாயிகளின் இழப்புகளை குறைக்கவும் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த செய்தி BFM TVயில் டிசம்பர் 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தோல் குமிழ் நோய் என்பது மாடுகள், எருமைகள், பன்றிகள் போன்ற கால்நடைகளை பாதிக்கும் ஒரு வைரஸ் நோயாகும். இது தோல் கட்டிகள், காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். தடுப்பூசி மூலம் நோயின் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என விவசாயத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. கௌரி டூர்ஸ் எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2495 பவுண்ட்ஸ் மட்டுமே. இப்போது புக் பண்ணுங்கள் gauritours.com. நான் அதில் சாமான் பண்ணி கொண்டு வந்தேன். வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிட்டுது. அப்போ நான் இங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போடுது. உண்மையா சந்தோஷம். நன்றி அண்ணா. சொன்னோன்னே வந்தீங்க, ஆமாம், செய்தீங்க, ஆமாம், என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. ஆமாம், நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். மிக்க நன்றி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன். இப்போ என்ன ஆடிங்க? ஓகே, 24 மாதம் சர்வீஸ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சின் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பிரசல்ஸை நோக்கி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் விவசாய கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் பிரசல்ஸில் நடைபெறும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். மெர்குசூர் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தென் அமெரிக்க நாடுகளுடன் ஐரோப்பிய ஒன்றியம் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஐரோப்பிய விவசாயிகளின் போட்டித்தன்மையை பாதிக்கும் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுவாக விவசாய கொள்கை, புதிய புனரமைப்புகள், சீரமைப்புகள் விவசாயிகளின் வருவாயை குறைக்கும் என்று அவர்கள் அஞ்சுகின்றார்கள். இந்த போராட்டம் ஐரோப்பிய விவசாய கொள்கைகளின் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் விவசாயிகளின் போராட்டங்களுக்கு மக்கள் தற்பொழுது ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். பிரான்சில் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற விவசாயிகளின் போராட்டத்திற்கு 6 பிரெஞ்சுக்காரர்களில் 5 பேர் ஆதரவு தெரிவிக்கின்றனர். பிரான்சில் டெமெத்தோஸ் நொட்டில கொண்டன்சியூ எனப்படும் கால்நடைகளுக்கான தோல் குமிழ் நோய் பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக தீஸ் நெடுஞ்சாலையில் விவசாயிகள் எருவை கொட்டி வீதி மறியலில் ஈடுபட்டுள்ளனர். BFM TV நடத்திய கருத்து கணிப்பில் 6 பிரெஞ்சுக்காரர்களில் 5 பேர், அதாவது 58% விவசாயிகளின் சாலை மறியல் போராட்டங்களுக்கு ஆதரவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் தடுப்பூசி முதன்மை நடவடிக்கை குறித்து விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பிரதமர் செபஸ்டியன் லெகோர்னு செனட் சபை கூட்டத்தில் தடுப்பூசி முதன்மையை வலியுறுத்தியுள்ளார். ஆனால் விவசாயிகள் தடுப்பூசி மாத்திரம் போதாது எனவும் நோய் பரவலை தடுக்க அரசாங்கம் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள்.
பிரான்சின் பல பகுதிகளிலும் விவசாயிகளின் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. பிரான்சில் சமூக வலைத்தளங்களை பாவிக்க இளையோருக்கு தடை விதிக்கப்பட உள்ளது. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ சமூக வலைத்தளங்களின் ஒழுங்குமுறை குறித்து சமீபத்தில் பேசிய பொழுது 15-16 வயதுக்கு உட்பட்ட இளையோருக்கு சமூக வலைத்தளங்களை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சமூக வலைத்தளங்களில் வயது சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்படும். இதற்காக பாலியல் தளங்களில் பயன்படுத்தப்படும் முறையே கைக்கொள்ளப்படும் என்று எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். இது 15-16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்களை அணுகுவதை தடை செய்யும். இது தொடர்பாக 2026 தொடக்கத்தில் அரசாங்கம் ஒரு புதிய சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும். இது 15-16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்களை தடை செய்யும். இந்த சட்டம் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2023 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்களை தடை செய்ய முயன்றது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை காரணமாக நடைமுறைக்கு அது வரவில்லை. ஆனால் 2025 ஐரோப்பிய ஆணையம் இந்த தடைக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. ஆஸ்திரேலியா 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்களை தடை செய்த முதல் நாடாகும். பிரான்ஸ் இந்த முறையை பின்பற்றி 15-16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்களை தடை செய்யும். 2026 ஜனவரி 19 15 வயதுக்குட்பட்ட இளையோருக்கு சமூக வலைத்தளங்களை தடை செய்யும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும். மேலும் 15-18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இரவு 10 மணி முதல் காலை 8 மணி வரை டிஜிட்டல் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேக்ரோ சமூக வலைத்தளங்கள் இளைஞர்களின் கல்வி மற்றும் மனநலத்தை பாதிக்கின்றன என்றும் இதை தடை செய்வது குடும்பங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மார்சேயில் போதைப் பொருள் வியாபாரத்திற்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மார்சேயில் போதைப் பொருள் வியாபாரம் காரணமாக ஏற்படும் வன்முறை சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன. இதன் விளைவாக நகரின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மேக்ரோ மார்சேயில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பங்கேற்று போதைப் பொருள் வியாபாரத்துக்கு எதிரான போராட்டத்திற்கு வலு சேர்த்துள்ளார். மார்சேயில் போதைப் பொருள் வியாபாரத்திற்கு எதிரான போராட்டத்தை யுத்தம் என்று அழைத்து அரசு இந்த போராட்டத்தில் வெல்லும் என்று மேக்ரோ உறுதியளித்துள்ளார். போதைப் பொருள் வியாபாரம் தொடர்பான வலையமைப்புகளை அழிக்கவும், அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும், அவர்களை கைது செய்யவும் அரசாங்கம் முயற்சிக்கும். போதைப் பொருள் வியாபாரத்துக்கு எதிரான போராட்டத்தில் போதைப் பொருள் நுகர்வோருக்கு எதிரான அபராத தொகை 200 யூரோவில் இருந்து 500 யூரோவாக உயர்த்தப்படும் என்றும் மேக்ரோ அறிவித்துள்ளார். மார்சேயில் போதைப் பொருள் வியாபாரத்துக்கு எதிராக போராடிய அமீன் கெசாசி என்ற இளைஞரின் சகோதரர் மெஹ்தி கெசாசி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேக்ரோ மெஹ்தியின் கல்லறைக்கு சென்று மரியாதை செலுத்தியுள்ளார். மார்சேயில் போதைப் பொருள் வியாபாரத்துக்கு எதிரான போராட்டத்தில் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதில் போதைப் பொருள் வியாபார வலையமைப்புகளை அழிப்பது, காவல்துறை மற்றும் நீதித்துறை வலுவூட்டுதல், நகரின் வளர்ச்சிக்கான மார்சே en grand திட்டத்தின் கீழ்
5 பில்லியன் யூரோ முதலீடு ஆகியவை அடங்குகின்றன. போதைப்பொருள் வியாபாரத்திற்கு எதிரான போராட்டத்தில் அரசாங்கம் வெல்லும் என்று மேக்ரோ உறுதியளித்தாலும் மாசேயில் போதைப்பொருள் வியாபாரம் தொடர்பான வன்முறை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதற்கு எதிரான போராட்டம் நடைபெறும் என்றும் கூறினார். மேக்ரோனின் இந்த அறிவிப்புகள் அரசாங்கத்தின் உறுதியையும் போதைப்பொருள் வியாபாரத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதையும் சுட்டிக்காட்டுகின்றன. பிரான்சில் மெர்கசூர் ஒப்பந்தத்துக்கு வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். டிசம்பர் 17 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பேசும் பொழுது மெர்கசூர் ஒப்பந்தம் தொடர்பான இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். பசாஸ் ஆன் ஃபோர்ஸ் பலம் பயன்படுத்தி மெர்கசூர் ஒப்பந்தத்தை முன்னகர்த்த முயற்சிக்கப்படும் பட்சத்தில் பிரான்ஸ் மிகவும் வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று மேக்ரோ உறுதியளித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் தொடர்பான முழு விவரங்களும் கிடைக்க பல வாரங்கள் ஆகலாம் எனவும் மேக்ரோ கூறினார். வோட் ரபிட் விரைவான வாக்களிப்பு என்பது பிரான்சின் பார்வையில் பலம் பயன்படுத்தப்படுதல் ஆக கருதப்படும் என மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் மெர்கசூர் ஒப்பந்தம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கு முன் பிரான்ஸ் மெதுவாகவும் கவனமாகவும் செயல்பட விரும்புகிறது. பலம் பயன்படுத்திய ஒப்பந்தத்தை முன்னகர்த்தும் முயற்சிகளுக்கு பிரான்ஸ் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும். சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய துறையின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இதுவரை தீர்க்கப்படவில்லை. மெர்கசூர் ஒப்பந்தம் பற்றிய இந்த அறிவிப்பு பிரான்ஸ் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. மெர்கசூர் ஒப்பந்தம் 1991 நிறுவப்பட்டது. இதில் அர்ஜென்டினா, பிரேசில், பரகுவாய், உருகுவே ஆகிய நாடுகள் முதன்மை உறுப்பினர்களாக உள்ளன. தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய பொருளாதார தொகுதி. இந்த ஒப்பந்தம் தென் அமெரிக்காவின் பொருளாதார அரசியல் ஒற்றுமைக்கு முக்கியமானது என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் மக்கள் தொகை அதிகரிக்கவில்லை. 2025 பிரான்சின் மக்கள் தொகை 68.6 மில்லியனாக உள்ளது. இது மிக குறைந்த வளர்ச்சி விகிதம். குறிப்பாக பிரான்சில் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதத்தை விட குறைவாக உள்ளது. பிரான்சின் மக்கள் தொகை வளர்ச்சி குறித்து புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. 2025 ஜனவரி 1 நிலவரப்படி பிரான்சின் மொத்த மக்கள் தொகை 68.6 மில்லியன் ஆகும். இது 2024 விட 1,69,000 பேர் மட்டுமே அதிகம். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் மிக குறைந்த வளர்ச்சி விகிதமாகும். மக்கள் தொகை 0.25% மட்டுமே என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபெல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.